பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கர்த்தர் கிருபையாக இம்மட்டும் நம்மளை காத்து ஆதரித்து சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க. நம்ம ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளில் தெய்வம் நமக்கு கிருபையாக இறங்கி நம்ம ஈஸ்டர் பண்டிகையினுடைய ஆசீர்வாதத்தை பலவிதமான பாடல்கள், ஸ்கிட்டு, செய்திகள் மூலமாக நம்ம பார்க்க தெய்வம் இந்த நாளின் ப்ரோக்ராமை நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லபிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்த மத்தியிலே, ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கொஞ்ச நேரம் இந்த வேளையிலே தேவனை ஆராதிக்க போகின்றோம். கர்த்தருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை நம்ம முழுவதுமாக மூடிக்கொள்ளும். இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிப்போம். ஆராதனையில் பிரியப்படுகிற கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வருவார். ஆராதனையில் நேசிக்கிற தேவன் நம்மோடு வந்து நம்மோடு உறவாடுவார். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் தேவ சமூகத்தை ஒரு விசையாக நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 சுவாமி. இம்மட்டுமாக காத்து வந்தீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக வழிநடத்தி வந்தீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளை கர்த்தாவே கொண்டாடுவதற்கு நீங்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்களே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததே ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ராஜாவே ஐயா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக நீங்க சிலுவையை ஏற்றியறையப்பா, உமை
துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் கர்த்தாவே சுமக்க வேண்டிய சிலுவையை என் அப்பா சுமந்திரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஐயா, 3வது நாளிலே சுவாமி அப்பா ஜெயமாக மரணத்தை ஜெயமாகி விழுங்கி சுவாமி அப்பா நீங்க உயிரோடு எழுந்தீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. பிசாசை ஜெயித்தீரையப்பா, உமை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. மரணத்தை வெற்றி கண்டீரையப்பா, உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாதாளத்தை வென்றீரையப்பா, நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆமேன் அப்பா. ராஜாவே அப்பா, உயிர்த்தெழுந்த தேவனே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா. உயிரோடு எழுந்தவரே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஜீவனின் அதிபதியே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உமை துதிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஜீவனை கொடுத்தவரே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜீவனுக்கு பலனானவரே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்களோடு இருக்கிறவரே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் அப்பா. என் தேவன் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீரே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே. தந்தையே, நாங்கள் உமை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே சுவாமி அப்பா. எங்கள் நாசியிலே சுவாசத்தை கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ராஜாவே, எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் உயிரோடு இல்லை அப்பா. ஆனாலும் தகப்பனே, பாவிகளாகி எங்களுக்கு சுவாமி ஜீவைய நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி அப்பா. உமை துதிக்கிறோம் 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 சுவாமி ஐயா. எங்களை ரட்சித்தவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா, உடைய ரத்தத்தை சிந்தியப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீரே சுவாமி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசு சுவாமி அப்பா. கர்த்தாவே, ராஜாவே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது ஐயா. தகப்பனே, எங்கள் எல்லோரையும் ராஜா உம்மை எதிர்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ராஜாவே, எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க அப்பா, எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க இயேசு
இயேசு சுவாமி. அப்பா எங்கள் குறைகளை எல்லாம் மன்னிங்கப்பா தகப்பனே. எங்களை ஒரு விசையாக தகுதிப்படுத்துங்க டாடி, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா இயேசு சுவாமி. ஐயா எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தமாக்குங்கப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளை பரிசுத்தமாக்குங்கப்பா தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா பரிசுத்தப்படுத்துங்க டாடி. ஐயா உடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுவாமி பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை ஒருவரும் தரிசிக்க முடியாதே ராஜா இயேசு சுவாமி. அப்பா எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் 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 அப்பா ஏசப்பா. ஒரு விசையாக எங்களை பரிசுத்தப்படுத்தி பயனுள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி, பயன்படுத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமை துதிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. அப்பா கர்த்தாவே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை சுவாமி எங்களுக்கு ஆசரிக்க கொடுத்த மேலான தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா, நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. உயிரோடு எழுந்த தேவன் அப்பா எங்கள் எல்லோருடைய மனதிலும் தகப்பனே நீங்க கர்த்தாவை உயிரோடு எழும்ப வேண்டுமே சுவாமி, உயிரோடு எழும்ப வேண்டுமே தகப்பனே. ஐயா செத்த கிரியைகள் எல்லாம் அப்பா எங்களை விட்டு கர்த்தாவை ஒளிந்து போக வேண்டுமே தகப்பனே. அப்பா ஆவிக்குள் நாங்கள் பலப்பட வேண்டுமே அப்பா, ஆவிக்குரிய ஒரு புது மனிதனாக நாங்களும் எழும்ப வேண்டுமே சுவாமி. அப்பா அப்படியான கிருபை நீங்க எங்களுக்கு கொடுக்கிறபடினால் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ராஜாவே உமக்கு நாங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மனைந்து கொண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நாள் வரையிலும் கர்த்தாவே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீங்க எங்களோடு இருந்தீங்களே தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கலங்காதே திகையாதே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கரம் பிடித்து எங்களை வழிநடத்திய தேவாதி தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்ணீரை கண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 நாதா. இதோ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொன்னீரே அப்பா தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒரு கம்பீரமான அறுவடை எங்களுக்கு நீங்க கொடுக்க போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனே
ராஜாதி ராஜனே உமை துதிக்கிறோம் 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 சுவாமி. அப்பா அப்பா எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் நீங்க அப்பா. எங்கள் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீங்க அப்பா. தகப்பனே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்கள் கர்த்தாவே ஒரு மனதோடு ராஜா உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே இந்த வேளையிலே அப்பா உம்முடைய வல்லமையாக தகப்பனே அப்பா எங்களை நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டே ராஜா. அந்த வல்லமையுள்ள ஆவியானவர், அந்த மகத்துவமுள்ள ஆவியானவர் இந்த வேளையிலே அப்பா எங்கள் நடுவிலே கடந்து வருகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பலவீனங்களை மாற்றுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை ஆவியினால் நிரப்புகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நுகங்களை முறிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் கட்டுகளை அறுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ லார்ட் உமை துதிக்கிறோம் 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 சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா ராஜா உமை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உமை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்கள் துதிகளை கர்த்தாவே அப்பா நறுமணமாக நீங்க நுகர்ந்து கொண்டீங்களே அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. அப்பா வாசனையான அப்பா நறுமணம் உள்ள தகப்பனே அப்பா கர்த்தாவே எங்கள் துதிகள் சுவாமி மேலே எழும்பி வந்ததே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் மகிமையாக தகப்பனே நுகர்ந்து கொண்டீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே அப்பா நீங்க எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எங்களோடு இருந்து சுவாமி கிரியைகளை செய்கிறபடியினால் உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே நீங்க எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்கப்பா. சகல காரியங்களும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே காரியங்களாக மாறும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க பொறுப்படுங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வேளையிலும் தகப்பனே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுடைய சமூகத்திற்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தகப்பன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலை கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும் ஐயா. சகல துதிகன மகிமை அத்தனையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே ஜெப நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் காலையை ஆண்டவரே நாளை அனுசரித்த நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஒன்றுமில்லாதவரை போல மரித்து ஆண்டவரே தலையை நசுக்கி ஆண்டவரே சாபத்தை நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் உயிரோடு எழுந்த தயவுக்காக நாங்கள் எஸ் லார்ட் ஜீசஸ் இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய அருமையான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை அனுசரிக்கிற அந்த மக்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை அனுபவிக்கட்டும். ஆமென் ஆமென். ஆண்டவரே எனக்கும் பாவத்திற்கும் ஆண்டவரே இடமில்லை, என் தேவன் எனக்காக சிலுவையில் அதை சுமந்து தீர்த்து விட்டார், நான் பாவத்திற்கு செத்து விட்டேன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே பரிசுத்தத்தை கொண்டாடத்தக்கதாக தங்களை பரிசுத்தவான்களாய் நிறுத்தத்தக்கதாக ஐயா எங்கள் மக்களுக்கு ஆண்டவரே நீங்க பலன் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஐயா. யார் யார் குடியை மறந்தார்களோ ஆண்டவரே அவர்கள் இனிமேல் குடிக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த பாவத்தின் மீது நீ வெற்றியை தாரும் ஆண்டவரே. எங்கள் சமுதாயத்திலே ஆண்டவரே இளம் வாலிபர்கள் முதல் ஆண்டவரே அநேகர் குடித்து ஆண்டவரே தம்முடைய நாட்களை வீணாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடிவெறியினுடைய காரியத்தை ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் சமுதாயத்தை விட்டே நீர் அப்புறப்படுத்த வேண்டும் ஐயா. ஆண்டவரே வெறுக்கிற மக்கள் ஆண்டவரே அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துடலாம் ஐயா. அதை தூர எரிந்து போடட்டும் ஆண்டவரே ஐயா. அன்றைக்கு நீங்க சிலுவையிலே வெற்றி சிறந்தி மரணத்தை ஜெயித்து
பிசாசின் தலையை நசுக்கிறீர் ஆண்டவரே. ஐயா நான் குடிக்க விரும்பவில்லை, எனக்கு இது வேண்டான்னு சொல்லி ஐயா தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு மக்களும் அதிலே நிலைத்திருக்கக்கூடிய பலனை கொடுத்துருங்க ஐயா. ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கை எவ்வளவு கதறுதலா இருக்கிறது. என் குடும்ப தலைவர் குடிக்கிறாரே ஐயா, பிள்ளைகள் எங்க அப்பா குடிக்கிறாங்களே ஐயா, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. இந்த தோல்வியை மக்களுக்கு ஜெயமாக மாற்றி கொடுங்க ஐயா. இந்த சிறுமையை மக்களுக்கு மாற்றி கொடுங்க ஐயா. இந்த நெருக்கத்திலிருந்து மக்களுக்கு விடுதலையை கொடுத்துருங்க ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, நான் இனி இப்படி இருக்க போவதில்லை என்று சொல்லி என்னென்ன தீர்மானத்தை எடுத்தார்களோ, நான் கர்த்தருக்காக வாழ்வேன், என் தேவாதி தேவனுக்காக இனி நான் பேசுவேன், நான் உழைப்பேன் ஆண்டவரே, நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே மக்கள் எடுத்த தீர்மானங்களிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கு நீர் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. ஐயா அந்த சீஷர்களுக்குமே வெளிப்படுத்தி அவர்களுக்கு அற்புத வல்லமையை நீர் வெளிப்படுத்தினீர் ஐயா. அவர்கள் ஊழியம் செய்வதற்கு வேண்டிய பலனை அளித்தீர் ஐயா. உங்களுடைய பரிசுத்தாவின் பலத்தினாலே அவர்களை நிரப்பினீர் ஐயா. அதே தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே ஐயா தங்களை ஒப்பு கொடுத்த மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக வாழ, கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமைக்காக பாவத்தை ஜெயிக்க, பிசாசின் தலையை நசுக்க ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுங்கப்பா. எங்கள் திருச்சபை கர்த்தருக்கு சாட்சியான திருச்சபையா இருக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் கர்த்தரை உயர்த்துகிற குடும்பமா இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு வாசனை வீசட்டும் ஆண்டவரே. ஐயா மெய்யான பக்தி பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொரு சபையின் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தேவனையே ஆண்டவரே உயர்த்தக்கூடிய கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே நீர் பிசாசை ஜெயித்து விட்டீர், மரணத்தை ஜெயித்து விட்டீர், பாதாளத்தை ஜெயித்து விட்டீர் ஐயா. ஆண்டவரே ஐயா ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த ஜெயத்தினாலே ஆண்டவரே ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. இந்த பூலோகத்திலே வாழ்கிற நாட்களிலே மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் பாவத்தையும் அதனுடைய காரியங்களையும் ஜெயித்து வாழத்தக்கதாக பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்துருங்க ஐயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஐயா. நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தாவின் பலத்தினாலே ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. ஜெயத்தோடு கடந்து போக உதவி செய்யுங்க ஆண்டவர். விடுதலையோடு கடந்து போக விடுதலை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்ப நீங்க உதவி செய்யுங்க ஐயா. உயிர்த்து எழுந்த எங்களுடைய தேவனின் நாமத்தினாலே அந்த வல்லமுள்ள கிருபையினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வலுவாதபடி காக்கிற வல்லமுள்ள கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பலப்படுத்தி பாவத்தை ஜெயித்து நீதியின் சூரியனாகிய உம்மை தரிசிக்க, உம்மை பணிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்து தாங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனே நீங்க கேட்டு பதில் தருகிறபடியால் மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாவிகளா எங்களை நீங்க நேசித்தீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாவம் அறியாத உம்மை நீங்க பாவமாக்கினீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தனாக நீங்க தேவகுமாரன் நீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே உண்மை நீங்க எவ்வளவாக தாழ்த்தி ஆண்டவரே ஆண்டவரே பாவிகளோடு ஆண்டவரே இந்த உலகத்திலே சஞ்சரித்து அந்த பிள்ளைகளுடைய பாவங்களை ஆண்டவரே உம்முடைய சரீரத்தில் ஏற்றி ஆண்டவரே எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி நீரே மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டுவன ஆக்கினே உண்மையில் வந்தது ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய நோய்கள் யாவற்றையும் ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரே அப்பா. உமக்கு நன்றி ஐயா, நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எங்களுக்காக அந்த காயங்களை ஏற்றிரையா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதை உணர்ந்து ஆண்டவரே அதை உணர்ந்து மானிடர்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா பாவங்களை விட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கய்யா ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா. எங்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து உம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே மரித்து ஏசப்பா உயிரோடு எழுந்தீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயிர் தெழுதலின் முதல் பல நானீரே ஆண்டவரே. நாங்களும்
உம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவ்வாறு ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரை உயிரோடு எழுந்து அந்த பரலோக வாழ்வை பெற வேண்டுமே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பேற்பட்ட பாக்கியம் ஆண்டவரே. அருமையான பிள்ளைங்க, இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க கட்டளையிட வேண்டுமே ஆண்டவரே. ஐயா, உயிரோடு இருக்கிற நாட்களிலே என் தேவனே உமக்கு மகிமையாக, உமக்கு சாட்சியாக ஆண்டவரே வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு நாள் வரும் ஆண்டவரே, பிரதான ஆசாரியர் ஆண்டவரே, அப்பா தூதர்களோடு ஆண்டவரே, ஐயா கோடான கோடி தூதர்களோடு ஆண்டவரே என் தேவனே எக்காலம் முழங்க ஆண்டவரே. ஐயா, மத்திய வானத்தில் நீங்க வரும்போது ஆண்டவரே, ஐயா அந்த சத்தம் எங்களுடைய காதுகளில் தொனிக்கப்பட வேண்டுமே. நாங்கள் உமோடு வர வேண்டுமே, மறுரூபமாக வேண்டுமே, உமோடு அரசாட்சி செய்ய வேண்டுமே, உமோடு வாழனவே ஆண்டவரே. அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரணும் ஆண்டவரே. ஐயா, அந்த பாதாளத்தை நீங்க ஜெயித்தீர் அல்லவா, பாதாளத்தை ஜெயித்தீரே. அந்த பாதாளத்தை ஆண்டவரே, மரணமே உன் கூறி எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கேன்னு சொன்னீரே. அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்று உமோடு ஆண்டவரே வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஐயா, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. மணவாளனாகிய உம்மை மணவாட்டிகளாக நாங்கள் ஆண்டவரே உம்மை சந்திக்கணும், உம்மை எதிர்க்கணும் ஆண்டவரே. எங்கள் தீபம் அணைந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஐயா, எண்ணெயும் தீவட்டியும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக்கி வைத்திருக்க வேண்டுமே ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டுமே ஆண்டவரே. ஐயாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க அருளி செய்யுங்க ஐயா. எங்க திருச்சபை மக்களுக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற உலகெங்கும் கொண்டாடுவார்களே ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாகவே ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆண்டவரே நீங்க உயிர்த்து எழும்பணும் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பாவியல்களாக எங்களுக்காக ஆண்டவரே உண்மையை தியாகம் பண்ணினீரே. அந்த பரிசுத்தம், அந்த இருதயம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் தேவனா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் எனும் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா மிஷினரியில் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஐயா தகப்பனே இந்த உயிர்த்தெழுதலை நாள்களுக்கென்று அவர்களை தங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கூறும்போது மெய்யாகவே என் தேவனே ஐயா அந்த உயிர்த்தெழுதலில் வல்லமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆலய ஆராதனைகளில் உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம், துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு நாம் ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் தியானிக்கிற இந்த செய்தியானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்தருளும் ஐயா. நீர் உயிர்த்தெழுந்தீர், இன்றும் ஜீவிக்கிறீர் அப்பா. பாவ சாபங்களிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து உம்முடைய பரலோக பாக்கியத்தை தருகிறீர் என்ற சத்தியத்தை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நீர் தரும் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும் ஐயா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்களும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்தருளும் ஐயா. இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்தருளும். துதி கனம் மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, முதல் மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாதபடியினாலே தேவாதி தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்ட அந்த கனியை புசித்ததினாலே மனிதராய் பிறந்த அனைவரும் ஒரு நாளிலே மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற
ஒரு தீர்ப்பை தேவாதி தேவன் கொடுத்து விட்டார். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆதாமுக்கும் அவன் சந்ததியாருக்கும் அவர் தீர்ப்பளித்து விட்டார். ஆனால் தேவன் தம்முடைய மக்களாகிய இந்த மனித இனத்தின் மேலே தாம் வைத்த அன்பின் மிகுதியினாலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அனுப்பி மரணத்தை ஜெயித்து இந்த மனுக்குலத்துக்கு ஒரு நித்திய மீட்பை ஏற்படுத்த சித்தம் கொண்டார். ஆகவேதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் பாவமில்லாத பரிசுத்தராக இருந்தும் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளிலே மகிமையாக அந்த மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அதை நாம் இன்றும் அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற யாவரும் இன்றும் நினைவு கூறுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நம் வாழ்வில் அனுபவித்து வருகிறோம். விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்க அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த நாளை அவர் உயிர்த்தெழுந்த நாள் என்று நாம் ஈஸ்டர் பண்டிகை என்றும் நாம் ஆண்டுதோறும் அனுசரித்து வருகிறோம். அது மனுக்குலத்துக்கு தேவாதி தேவன் சம்பாதித்து கொடுத்த ஒரு மகா பெரிய வெற்றி. மரணத்தின் மேலும் பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் இயேசு கிறிஸ்து ஜெயம் சிறந்தார். அது மனுக்குலத்துக்கு தேவன் சம்பாதித்து கொடுத்த ஒரு மகா பெரிய வெற்றியின் நாள். நாம் பாவ சரீரத்தோடு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் பிரயோஜனம் இல்லை. நாம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இதய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து நம்மில் வந்து வாசம் செய்கிறார். இந்த அற்பமான நம்முடைய சரீரத்தை ஒரு நாளிலே அவர் மறுரூபப்படுத்தி தம்மோடு என்றும் வைத்து கொள்ளுவார் என்பதுதான் சத்தியம். ஆகவே இந்த மகா பெரிய அற்புதத்தின் நாள்தான் உயிர்த்தெழுதலின் நாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். அதிலே யோவான் அப்போஸ்தலன் அந்த இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த சம்பவத்தை அவர் கூறுகிறார். அதிலே லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. அப்போது 4 நாள் ஆகிவிட்டது நாருமே அப்படின்லாம் அந்த பெண் தன்னுடைய அறியாமையினாலே சொல்லுகிறாள். அவள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உயிர்ப்பிக்கும் வல்லமையை அவள் அறியவில்லை. அவளிடம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவருக்குள்ளே அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. அவர் சிருஷ்டிகர்த்தர், சகல சிருஷ்டிகளுக்கும் உயிரை கொடுக்கிறவர். பாவிகளாகிய நம்மை உயிர்ப்பித்து தம்மோடு வைத்து கொள்ள அவர் இந்த உலகத்திலே வந்து மரணத்தை ஜெயித்தார். பிரியமானவர்களே, அதைத்தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பேதுரு ஆண்டவருடைய ஒரு பிரதான சீஷன். இந்த பேதுரு அப்போஸ்தலன் தம்முடைய நிருபத்திலே இப்படியாக கூறுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று கூறுகிறார். இந்த சத்தியத்தை அவர் தெளிவாக அருமையாக விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்திலே தாம் இப்படி சிலுவையிலே பாவிகளுக்கு ரட்சிக்கும்படியாக, மக்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாக சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும், 3ஆம் நாள்
அவர் உயிர்த்தெழுவதை பற்றியும் ஏற்கனவே அவர்களுக்கு கூறி வந்தார். ஆனாலும் அவர்களுடைய அறியாமையினாலே அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாள் அளவும் அவர் தரிசனம் கொடுத்து அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து மனம் திரும்புதலை குறித்து அவர்களுக்கு போதித்து வந்தார் என்று அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் மரித்து அப்படியே மண்ணோடு மண்ணாகி போகவில்லை. அவர் உயிர்த்திருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே காண்பித்தார். அதோடு அவர்களுக்கு ஒரு கட்டளையையும் கொடுக்கிறார். 4ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த அருமையான கட்டளையை பெற்ற அவருடைய சீஷர்கள் 120 பேரும் அவருடைய தாயாகிய மரியாளும் எருசலேமிலே அவர்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது, ஒரு மேலறையிலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கின்படியே அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதுவரைக்கும் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக, அறியாமை உள்ளவர்களாக, கோழைகளாக இருந்த ஆண்டவருடைய சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு அவர்கள் பலனடைந்து தைரியமாக ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், மாறிவிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் வாழ்க்கையிலும் ஏராளமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறது. வல்லமையாக அவர்கள் ரட்சிப்பின் செய்தியை பிரசங்கிக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவின் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்று அந்த எருசலேமிலே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு அவன் பேசினதினாலே மக்கள் அவனுடைய சாட்சியை கேட்டு அவர்கள் பாவ உணர்வு அடைந்து அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 3000 பேர் உடனடியாக இயேசுவின் ரட்சிப்பின் செய்திக்கு கீழ்ப்படிந்து சீஷராக மாறுகிறார்கள். பாருங்கள், ஒரு படிப்பறிவில்லாத மீனவனாகிய பேதுருவின் ரட்சிப்பின் செய்தியை கேட்டு 3000 பேர் உடனடியாக ஆண்டவருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு பின் தேவாலயத்திலும் ஒரு அற்புதம் நடக்கிறது. அதிலேயும் பேதுரு அப்போஸ்தலன் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறான். அதுவும் மிகவும் அருமையாக பேசுகிறான். பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கண்ணானவர், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான்.
ஆக இந்த பேதுரு மிகவும் தெளிவாக மக்களுக்கு போதிக்கிறான். அவருடைய நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தைரியமாக அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய கிருபையை இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்னால் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அவர் இலவசமாக ரட்சிப்பின் அனுபவத்தை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அவர் கொடுக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அந்த சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் செய்தியை பிரசங்கியுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்யுங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு அவர் அறிவித்து, அதன்படியே அந்த சீஷர்கள் கீழ்ப்படிந்தபடியினாலே ஏராளமானவர்கள் இயேசு கிறிஸ்துவை உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ள அது காரணமாயிற்று. அந்த 2வது பிரசங்கத்திலே 5000 பேர் இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை சபையிலே, அவருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளே ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அந்த நாளிலே உண்டாகிறது. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறுகிறோம், நல்லது. அதோடு சேர்ந்து நாம் நின்று விடாமல் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமை உள்ளவர்களாக ஆண்டவருடைய கட்டளைப்படியே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்படியாகிலும் ஜாக்கிரதையாக நாம் திருவசனத்தை பிரசங்கிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு அருமையான பாடல், சாரா நவரோஜ் பாடிய பாடல் நாம் கொஞ்சம் பாடி அதை நினைவு கூறுவோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.
கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஈஸ்டர் பண்டிகை பற்றிய ப்ரோக்ராமை இந்த நாளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர் இல்லையா? இயேசு நமக்காக மரித்து உயிரோடு எழும்பினார். அதோடைய நிகழ்ச்சிகளை தான் நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கி ப்ரோக்ராம்லாம் நாங்கள் பிள்ளைங்க பாடல் மூலமாக நாடகம் மூலமாக இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம் என்ன செய்கிறோம் பார்த்துட்ருக்கோம். இப்பவும் கூட சின்ன தம்பிமார் வந்திருக்காங்க. ஈஸ்டர் பண்டிகையுடைய நோக்கம் என்ன, அதை நம்ம எப்படி கொண்டாடணுங்கிறத அந்த பிள்ளைங்க நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அதை சந்தோஷமாக கேட்டு மகிழ்ச்சி அடைங்க, பயனடைங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. மனசாட்சி எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கேன், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். 40 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்காம இருக்கிறேன். என்னதான் ஏசப்பா பரலத்துக்கு கூப்பிடுவாங்க, அவங்க நகரத்தில் கிக் பண்ணிடுவாங்க. கஷ்டப்பட்டு 40 நாள் ஃப்ரீ ஃபயர் விளையாடாமல் இருக்கு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு முடியிற, அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. அவங்கள பாரு எப்படி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க பாரு. ஐயோ எனக்கு மன கஷ்டமா இருக்குது. சில்லு சிக்கன் லெக் பீஸ், ஐயோ ஏசப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரி அவங்க இப்படி இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம கஞ்சி குடிக்கும், அவங்க அண்ணா இவ்வளோ இது எல்லாரும் இப்படி சாப்பிட்றாங்க, ஆடம்பரமா சாப்பிட்றாங்க. அதான் எனக்கு மன வருத்தமா இருக்கு. எவ்வளோதான் சாப்பாடு இருந்தாலும் இதை மட்டும் தான் திங்காங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. ஏசப்பா இறந்து போயினா கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க, ஜாலியா கபடி விளையாடுறாங்க. ஏசப்பா இறந்து போயிட்டாங்க, அழாம என்னதான் பண்ண. ஏசப்பா நம்மளுக்காக ஒரு வாட்டி மரித்து திரும்ப உயிரோட எழுந்துட்டாங்க. இப்பவும் நம்ம கூடயே தான் இருக்காங்க. நம்ம இனிமே துக்கப்பட வேண்டாம். அப்பா யாருமா நீங்க பைத்தியமா? ஏன் செத்த போற யார் எழுதிப்பா? இனிமே துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. ஓ அப்படியா? அப்போ நம்ம எதுப்பா தேவலாம பாடுறோம்? ஐயோ நம்ம எதுக்கு ஏசப்பா நம்மோட இருக்காங்கன்னு தெரியாம போச்சேப்பா. தேவனுடைய பிள்ளைங்களே, இவ்வளோ நேரமும் நம்ம ஈஸ்டர் பண்டிகை, அது ஒரு முக்கியமான பண்டிகை. நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து மரித்ததோடு முடிக்கல, அவர் உயிரோடு எழும்பினார். அந்த பண்டிகை நம்ம கொண்டாடுவதற்கான சகல காரியங்களையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸ்கிட்டு பார்த்தீங்க, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் அந்த ஸ்கிட்டு ப்ரோக்ராமை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இது எங்களோட வாழ்க்கையின் ஒரு முக்கியமான நாள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அதுதான் ஆண்டவரே, இயேசு எங்களுக்காக இந்த உலகத்திலே ஆண்டவரே உமையே பலியாக தந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவனை ஆண்டவரே எங்களுக்காக சுவாமி தந்தீர் ஐயா. உம்முடைய இரத்தத்தையே ஆண்டவரே சிந்தி எங்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவரே ஐயா அந்த உலகத்திற்கு வந்து எவ்வளவு பாடுகளை நீங்கள் சகிச்சிங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே நிந்திக்கப்பட்டீங்க ஆண்டவரே, முள்முடி சூட்டப்பட்டீங்க ஆண்டவரே, வாரினால் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எவ்வளோ வேதனைகள் அடைந்தீங்க ஆண்டவரே, எவ்வளோ நிந்தனைகள் ஆண்டவரே. அப்பா எல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுமந்தீரே ஆண்டவரே. என் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய நோய்களையும் நீங்கள் சுமந்து தீர்த்தீரையா. உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 5 காயங்களை ஏற்றீரையா என் தகப்பனே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் இந்த நாட்களில் குணமடைவதற்காக அவ்வளோ பெரிய காயங்களை நீங்கள் ஏற்றிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே உமையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீர்
மன்னித்தீரே ஐயா. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இதுவரை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், எங்களுக்காக மறித்தீரே ஆண்டவரே, உமக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய கடைசி வார்த்தையாகிய சகல சிருஷ்டிக்கும் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் வல்லவர், அவர் மரித்தார் என்றும் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி யூத ராஜ சிங்கமே, உம்மை குறித்து நாங்கள் அனைவருக்கு ஆண்டவரை சொல்லி உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆண்டவரே இரத்தம் சிந்தி பாவத்தின் சம்பளமாகி ஆண்டவரே அந்த மரணத்தினின்று அந்த பாதாளத்தினின்று எங்களை விடுவித்தீரே ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே ஐயா, நீங்க வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தாவே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அப்பா. அப்பா, அந்த பாதாளத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே எப்பொழுது உமோடு வாழுகிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக எஸ் அப்பா ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்பா தகப்பனே, தங்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி ஆண்டவரே உமோடு ஆண்டவரை வாழும்படியா அந்த பாக்கியத்தை ஆண்டவரே, உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை கொடுத்துருங்க, அது உமக்காக வாழ்ந்த அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கட்டளிடும். இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையை பெற்று சாட்சிகளாக வாழட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்து பரவ ராஜ்யத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறீரே, அந்த இடத்துல நித்திய ஜீவனை உம்மோடு பெற்றுக்கொள்ள முடியாத பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளிடுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, இவ்வளோ நேரமும் நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி அநேக காரியங்கள், பாடல்கள், ஸ்கிட் ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ அர்மாந்த சகோதரி அந்த நம்முடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்காக அவர்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. ஜெபத்தோடு கூட நம்முடைய செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலனடையும்படி கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நமது ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த பெருவிழாவின் வாழ்த்துதல்களை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் என்னிடத்திலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் சுவாமி கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த மன்னனாகிய கர்த்தாவே உம்மை குறித்து நாங்கள் கொஞ்ச நேரம் சுவாமி கர்த்தாவை தியானிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. இயேசு சுவாமி, நீங்கள் கடந்து வந்து பேசுங்க, கர்த்தாவே அப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமை அத்தனையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்பரியேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு மரணத்தை ஜெயித்த மகிமையின் மன்னர். மரணத்தை ஜெயித்த மகிமையின் மன்னர். இந்த நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு உள்ள ஒரு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெருமை இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. எத்தனையோ கடவுள்கள் சொல்கிறாங்க, எத்தனையோ இந்த உலகத்தில் கடவுள் என்று பெயர் சொல்லி நிறைய கடவுள் பெயர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த எல்லாரையுமே மறிச்சு போனாங்க, அதுக்கப்புறம் லைஃப் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை அவருடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அவர் எவற்றையெல்லாம் ஜெயித்தார், இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக எந்தெந்த காரியங்களை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் பாவத்தை ஜெயித்தார், பாவத்தை வென்றார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்தினால்
கீழ்ப்படியலை. அவங்க இயேசு சொன்ன அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால், அதாவது அந்த விருஷத்தின் கனியை எந்த விருஷத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை புசித்தார்கள். அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் முதலாவதாக நம்முடைய ஆதி பெற்றோர்கள் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளாக பிரவேசித்தது, பாவம் பிரவேசித்தது. அப்போ இந்த பாவம் நம்முடைய மனுக்குலத்தை விட்டு போகணும். மனுக்குலத்தை விட்டு போக வேண்டும் என்றால் பாவமே அறியாத ஒருவர் இந்த உலகத்திற்குள்ளாக பாடுகளையும் மரணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 6:23 சொல்லுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்தால் மரணம்தான் தண்டனை. அப்போ இந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாவ பரிகார பலியாக நிச்சயமாக ஒரு பரிசுத்த பலி செலுத்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இந்த லேவியர் ஆகமத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பலி செலுத்தப்பட்டது, குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டது, பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டது. எப்படி செலுத்துவாங்கன்னா, எந்த விதமான கரைதிரை அற்ற ஆடு மாடு இப்படிப்பட்ட மிருக ஜீவன்களை ஆசாரியனிடத்தில் கொடுத்து அதனுடைய இரத்தத்தை சிந்த வைப்பார்கள். இதுதான் பலியிடுதல். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி ஆடு மாடுகளின் இரத்தம் சிந்தப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நம்பப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். இந்த உலகத்திற்குள்ளாக பரிசுத்த இரத்தமாகிய அவருடைய இரத்தமானது பாவ பரிகார பலியாக நமக்காக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் அந்த சிலுவையிலே உயிர்த்தெழுந்ததன் மூலமாக பாவத்தை ஜெயித்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5:19 சொல்லுகின்றது, அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமா, சொன்னது மாதிரி நம்முடைய ஆதி பெற்றோர்களுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முதலாவதாக சிலுவையிலே பாவத்தை ஜெயித்தார், பாவத்தை வென்றார். ரோமர் 5:21 சொல்லுகின்றது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. பாவம் எதற்கு? மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆனால் கிருபையானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மீது கிருபையாக இருக்கிறார். கிருபையாக இருந்த ஒரே காரணத்தினால தான், நம்மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தமாக தான் என்ன பண்ணினாரு, தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து இந்த பாவத்திலிருந்து நம்மை எழும்ப செய்தார். நமக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ரோமர் 6:6 சொல்லுகின்றது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோமே. ஹல்லேலூயா. இந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பழைய மனுஷனானவன் என்ன பண்ணியாச்சு? சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று. சிலுவையிலே அறையப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோமே. என்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பாவ பரிகார பலியாக சிலுவையை சுமந்து நமக்காக இரத்தத்தை சிந்தினாரோ அன்றைக்கே நம்முடைய அந்த பழைய பாவ மனுஷனானவன் சிலுவையிலேயே அறையப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. பாவத்தை நமக்காக அவர் பாவத்தை சிலுவையிலே ஜெயித்தார். பாவ பரிகார பலியாக அவர் சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். மனுக்குலமானது இந்த பாவத்தினால் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பாவ பரிகார பலியாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து 3வது நாள் சிலுவையில் அந்த கல்லறையிலிருந்து உயிர் பற்றி எழுந்து நமக்காக அந்த பாவத்தை சிலுவையிலே ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம எனக்கு கவலைப்படவே தேவையில்லை. பாவிகளாக நாம் இருந்தாலும் பாவம் செய்தாலும் தேவனே என்னை மன்னியும், நீங்கள் எங்களுக்காக பாவ பரிகார பலியாக ஆண்டவரே உங்களையே நீங்கள் பலியாக கொடுத்தீங்கப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க என்று நாம் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கின்ற பொழுது நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். அப்ப அவர் மனிதனை தேவ மகிமை அவருடைய சாயலாக உண்டாக்கினார். ஆனால் என்றைக்கு இந்த பாவமானது மனுக்குலத்திற்குள்ளாக நுழைந்ததோ அன்றைக்கே அந்த மகிமையானது என்னாச்சு? மகிமை அற்றவர்களாகி போனோம். தேவ சாயல் மறைந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து பாவத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது 2வதாக என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவர் மரணத்தை வென்றார். ஹல்லேலூயா. மரணம் அவருடைய மரணத்தினால் வெல்லப்பட்டது. மரணத்தை அவர் வென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரோமர் 6வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அதனால மரணம் இனிமேல் அவரை ஆண்டு கொள்வது இல்லை, இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாவம், இந்த மரணம் எல்லாமே இந்த மனுக்குலத்துக்குள்ளாக நுழைந்ததற்கு முதல் காரணம் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த அந்த பாவம், கீழ்ப்படியாமை என்ற பாவத்தின் நிமித்தமாக அத்தனை காரியங்களும் மனுஷ குலத்திற்குள்ளாக மனிதனுக்குள்ளாக இந்த பூலோகத்திற்குள்ளாக நுழைந்தது. அதனால தான் இந்த மரணத்தை அவர் வெல்ல வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும். என்றைக்கு அவர் சிலுவையிலே மரித்தாரோ, என்றைக்கு சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை வென்றார். ஹல்லேலூயா. ரோமர் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் முதலே சொன்னேன், பாவத்திற்காக மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அவர் ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த மரணம் அதாவது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், சாவுதான். ஆனால் இந்த சாவு நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து மரணத்தை வென்று ஜீவனுக்கு அதிபதியாக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக மரணம் விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்புறம் அந்த ரோமர் 11வது வசனத்தை 6:11 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அந்தப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன எண்ணிக்கொள்ளணும்? பாவத்திற்கு நம்ம மரித்து விட்டோம். இப்போ நம்ம எதுக்காக பிழைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்காக நாம்
பிழைத்திருக்கிறோம். நமக்கு இன்றைக்கு இந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. மரணத்தை ஜெயித்து எழுந்த ஜீவாதிபதியாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மரணத்தை வென்ற தேவன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுகின்றது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக அவர் மரணத்தை வென்றார். பாதாளத்தின் மேல் அவர் ஜெயத்தை எடுத்தார். இனி மரணம் அவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதனால் இந்த மரித்த 3வது நாள் உயிரோடு எழும்பினார். மரணத்தை வென்றார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்து அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. நமக்கும் மரணம் இல்லை. நம்முடைய ஆத்மாவுக்கும் மரணம் இல்லை. நம்ம எங்கே போய் வாழ போகிறோம்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் போய் நித்திய காலமாக நாம் வாழ போகிறோம். அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக, அந்த பரலோக பேரின்ப வாழ்க்கையை கொடுப்பதற்காக, இந்த ஆத்துமாவானது இருளிலே வாசம் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக, இந்த ஆத்துமாவானது மரணத்திற்குள்ளாக ஊற்றப்பட்டு பாதாளத்திற்குள்ளாக இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக, நம்முடைய ஆத்துமா நித்திய பேரின்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை ஜெயமாக எடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமது ஆண்டவர் இன்றைக்கும் என்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹல்லேலூயா. ஜெயத்தை எடுத்தார். மரணத்தின் மீது அவர் ஜெயத்தை எடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு அவர் மரணத்தை வென்று எழும்பினதுனால நமக்கு என்ன இல்லை? மரண பயம் இல்லை. ஹல்லேலூயா. எபிரேயர் 2:15 அழகாக சொல்லுகின்றது, அவர் அவருடைய மரணத்தின் உயிர்த்தெழுதின் மூலமாக மரண பயத்தை நீக்கினார். நமக்கு மரணத்துக்கு பயமே கிடையாது. ஹல்லேலூயா. மரண பயமே நமக்கு கிடையாது. ஏனென்றால் மரித்த உடனே நம்ம எங்கே போய் கண்ணை திறப்போம்? பரலோகத்தில் போய் கண்களை நாம் திறப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக மரணத்தை ஜெயித்து எழுந்ததின் நிமித்தமாக நமக்கு அந்த பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஏசப்பா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக வென்றார், ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், கடைசியாக பாவத்தை வென்றார். அடுத்தபடியாக பிசாசை வென்றார். ஹல்லேலூயா. எபிரேயர் 2:14 சொல்லுகின்றது. எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை மாதிரியே தன்னுடைய பிள்ளைகளை மாதிரியே அவர் எப்படி இருந்தார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருந்தார். தன்னுடைய தான் உருவாக்கின தன்னுடைய மக்களைப் போலவே, நம்மை போலவே அவரும் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவராக இருந்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் வென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசை வென்றார். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது 1வது வசனம் சொல்லுகின்றது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரினாலே எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாட்கள் அவர் அந்த உபவாசத்தை அந்த எல்லாவற்றையும் முடித்து வருகின்ற பொழுது முதல்ல பிசாசாட்டு வந்து கேட்குறான். 3வது வசனத்தில் சொல்லப்படுது, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன், மிகவும் தந்திரமாக வந்து கேட்குறான் பாருங்க. 40 நாள் பசியோடு இருப்பார்னு தெரியும். அதனால் எப்படியாவது அவரை
நம்ம வந்து அவரை ஜெயிக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லி அதை புசியும். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் சொல்றார் பாருங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் போகல பாருங்க, பிசாசு பயங்கரமான ஆளு. அவன் அடுத்தபடி என்ன பண்ணுறான் பாருங்க, பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்றான். அதற்கு ஏசப்பா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. கடைசியாக இன்னொரு சோதனை கொடுக்குறான் பாருங்க. பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று அவர் அந்த ஊழியத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பதாக பிசாசை ஜெயித்தவராக ஊழியத்திற்குள்ளாக நுழைகிறார். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் யாருடைய கையில் இருக்கிறது? உலகமானது பிசாசினுடைய கையிலே இருக்கிறது. பிசாசு தான் இந்த உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறான். அதனால தான் ஏசப்பாவை எப்படியாச்சும் கீழே விழத்தளிரணுங்கிறதுக்காக நிறைய தந்திரங்களோடு இந்த 3 சோதனைகளையும் கொடுக்கிறான். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், பிசாசின் தந்திரங்களை அவர் அறிந்தவர். ஹல்லேலூயா. அப்பொழுதும் பிசாசை அவர் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை கொண்டே வெற்றி சிறந்தார். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிசாசை வென்றார். ஹல்லேலூயா. பிசாசை அவர் வெற்றி சிறந்தார். எபிரேயர் 2:14 சொல்லுகின்றது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அவர் ஜெயித்தார். நாமும் என்ன பண்ணோம்? இந்த பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எபேசியர் 4:27 சொல்லுகின்றது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு ரொம்ப தந்திரமா வருவான். அவன் தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி எதிர்த்து நின்றோம் என்றால் பிசாசானவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 6:11 சொல்லுகின்றது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினார். பிசாசை தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவனை அவர் வென்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிசாசை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வென்றார். நாமும் இயேசுவின் பிள்ளைகள் நாமளே என்ன பண்ணணும்? பிசாசை வெல்லுகிறவர்களாக, பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நாம் எழும்பி நிற்க வேண்டும். எப்படி எழும்பி நிற்க முடியும் நம்ம பார்த்தோம்னா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எல்லோரும் தரித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 13வது அந்த 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய என்னென்னலாம் நம்ம தரித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது 14வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ற பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும்
நில்லுங்கள். இரட்சணியம் என்ற தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தலைச்சீரா ரட்சிப்பு சத்தியம் என்ற கச்சையை நம்ம அறையில் கட்டினவர்களாக நிற்க வேண்டும். அதன் பிறகு ஆயத்தம் என்ற பாத இரட்சையை தொடுத்தவர்களாக நிற்க வேண்டும். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்தவர்களாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கின்ற பொழுது பிசாசை நாமும் என்ன பண்ணலாம்? எதிர்த்து நிற்கலாம். பிசாசை நாமும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ஜெயித்த மகிமையின் மன்னனாக அவர் எழும்பினார். இந்த சிலுவையின் மூலமாக அவர் முதலாவதாக பாவத்தை ஜெயித்தார். இரண்டாவதாக எதை ஜெயித்தார்? மரணத்தை வென்றார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தை வென்றார். கடைசியாக பிசாசை வென்றார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. பிசாசு பாதாளத்திற்குள்ளாக தள்ளப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய மகத்துவங்கள் நம் மூலமாக வெளியரங்கமாக வேண்டும். தேவனுடைய மகத்துவங்கள் நம் மூலமாக வெளியரங்கமாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாமும் என்ன பண்ணணும்? பிசாசை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும். மரணத்தை குறித்து பயமே இருக்கக்கூடாது. மரணத்தை நாம் ஜெயித்தவர்களாக நிற்க வேண்டும் தேவ சமூகத்திலே. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த திருவிழாவை, அந்த பெரு விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். நினைவு கூறுகிற நாம் எப்படி இருக்கின்றோம்? பிசாசை ஜெயித்திருக்கின்றோமா? மரண பயம் இல்லாமல் இருக்கின்றோமா? அதன் பிறகு பாவத்தை ஜெயித்திருக்கின்றோமா? இந்த 3 காரியங்களின் குறித்து நம்ம டெய்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த 3 காரியத்தையும் குறித்து நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி தியானிக்கின்ற பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது, பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது, மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒரு விஷயாக தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் கர்த்தா உயிர்த்த பெருவிழாவை நாங்கள் நினைவு கூற நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு சுவாமி, நீங்க மரணத்தை ஜெயமாக எடுத்தீங்கப்பா, பாவத்தை ஜெயித்தீங்கப்பா, பிசாசை ஜெயித்தீங்கப்பா. இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா. நீர் மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அப்பா நீர் சகல காரியங்களையும் வென்று தகப்பனே ஜெய கிறிஸ்துவாக எழும்பினீங்கப்பா. அப்படியாக தகப்பனே உம்மை தொழுது கொள்கின்ற நாங்களும் பிசாசை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மரண பயம் இல்லாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பாவத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வல்லமை கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். தேவாதி தேவனுடைய மகிமையுள்ள கரங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்படி நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஐயா. சகல துதி கனம் மகிமை அத்தனையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பார்களே, அழகான ஒரு மெசேஜை உயிர்த்தெழுதல் பண்டிகை பற்றி, இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், எவ்வாறு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறத பற்றி சகோதரி அவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை பற்றி அழகாக எடுத்துரைத்தாங்க. இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற பேபி அக்கா ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க. நிகழ்ச்சியின் இறுதியாக அருமையான சகோதரிகளே, நம்ம இவ்வளோ நேரம் நிறையா பார்த்தோம், ஸ்கிட்டு பார்த்தோம், பாட்டு பார்த்தோம், செய்தி கேட்டோம். நிகழ்ச்சியின் முடிவாக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து உயிர்த்த ஆண்டவருடைய கிருபையை நினைத்து நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகிமையின் தேவனே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
இரக்கத்தின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த எங்களுக்கு ஆண்டவரே ஐயா, ஒரு நாளிலே எப்படியாயிலும் நாங்கள் மரித்து ஆக வேண்டும் ஐயா. ஆனாலும் மரணம் முடிவல்ல ஆண்டவரே. மரணத்துக்கு அப்புறமாக ஆண்டவரே உயிரோடே எழுந்த தேவன் எங்களுக்கு என்று ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த உயிர்த்தெழுதல் எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அமையத்தக்கதாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்திகள், பாடல்கள் ஆண்டவரே எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற இந்த இரக்கத்தின் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை பெறட்டும் ஆண்டவரே, சாபத்திலிருந்து விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து ஆண்டவரே பிதாவோடு கூட நீர் ஆண்டவரே பரலோகத்திலே நீர் பரதீசிலே இருந்தது போல ஆண்டவரே நாங்கள் இந்த பாவ உலகத்திலே பாவத்தை ஜெயித்து ஆண்டவரே, பிசாசை ஜெயித்து ஆண்டவரே, பிசாசின் சோதனைகளை நீர் ஜெயித்தது போல ஆண்டவரே நாங்களும் ஜெயில் எடுத்து ஆண்டவரே ஐயா மரணத்தை ஜெயித்து ஆண்டவரே, பாடுகளும் கஷ்டங்களும் எங்களுக்கு வந்தாலும் ஆண்டவரே அவற்றிலே பரிசுத்தத்தை பற்றி கொண்டையா ஆண்டவரே தேவனே உமக்குள்ளே வாழ்ந்து ஆண்டவரே ஆண்டவரோடு கூட ஆவிக்குரிய சிந்தையோடு கூட வாழ்ந்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரையா, ஒவ்வொருவருக்கும் தாரையா. வாழ்வதிலே ஆண்டவரே நாங்கள் தோற்று போகாதபடி, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே பாவத்தை ஜெயிக்க பலனை தாரும் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரிகளுக்கும் ஆண்டவரே சகோதரருக்கும் ஆண்டவரே ஐயா பாவத்தை ஜெயிக்க பலனை கொடுங்க ஐயா. பாவத்தின் சம்பளம் மரணம் ஆண்டவரே. அந்த பாவத்தை ஜெயிக்கும் போது ஆண்டவரே மரணத்தை ஜெயிக்க முடியும் ஐயா. உமோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும் ஆண்டவரே. அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்களை தேடுங்கள் என்று சொன்னீர் ஐயா. அந்த மேலான காரியங்களை நாடட்டும் ஐயா. பாவத்தை ஜெயிக்கட்டும் ஐயா, பாடுகளை ஜெயிக்கட்டும் ஐயா, கிறிஸ்துக்குள்ளே இருந்த சிந்தையோடு கூட வாழட்டும் ஐயா. எப்படியா இந்த உலகத்தை ஜெயித்து ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே, அந்த மகிமையின் ராஜ்யத்திற்குள்ளே, அந்த ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும் ஐயா. இருளின் அதிகாரத்தை விட்டு ஆண்டவரே ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து தேவனை உம்மோடு கூட இருந்து ஆண்டவரே சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அழிகுறத்தக்கதாக இந்த உலகத்திலே நன்மையான ஈவுகளை ஆண்டவரே நாங்கள் உண்டாக்கி கொள்ள ஆண்டவரே அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாட்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்க பலனு கொடும். பாவத்தை சீ என்று வெறுக்க விட்டுவிட அவங்களுக்கு சக்தியை கொடும். பிசாசை விரட்டி அடிக்க பலனை கொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் ஐயா. அந்த பரிசுத்தத்திற்குள்ளும் அந்த பாக்கியத்திற்குள்ளும் பங்கடைய கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமீன்.